கியருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்ட்டெல்லாம் தெரியவே மாட்டேங்குது, அந்த மாதிரி வந்து ஈஸியான ஷிஃப்ட் இதில் வந்து ஆகுது. கூலண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் நமக்கு வந்து காட்டுது. கூலண்ட் டெம்பரேச்சர் ஒரு 87 டிகிரி செல்சியஸ் கூலண்ட் டெம்பரேச்சர் இருக்கிறது. நம்மளுக்கு அந்த ஹீட் வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஃபேன் இன்னும் வந்து ஓடல, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் நம்மளுக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. ட்வின் ரேடியேட்டர் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எர்கனாமிக்கல் பொசிஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நம்ம பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. ஓகே, இங்கேருந்து இன்னொரு புல் நம்ம வந்து கொடுத்து பார்ப்போம். 94 டிகிரி செல்சியஸ் போயிடுச்சு பாருங்கள். வண்டி நம்ம எடுத்துருந்துமே நீங்கள் த்ராட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லோ எண்ட்லேயே லைட்டாக அந்த டார்க்கோட இது உங்களுக்கு வந்து தெரியுது. லைட்டானா எப்படி சொல்கிறது, டார்க்கோட பஞ்ச் லோ எண்டில் இனிஷியல் அந்த 2 to 3 RPMல த்ராட்டில் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலாக ஒரு நல்ல பஞ்ச் வந்து கொடுக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மிட் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் சட்டிலாக வந்துருக்கு. அதுக்கப்புறம் தலைவன் ஒரு 6000 RPM மேலே போனதும் நான் தாண்டா ராஜா வாடா உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி வந்து கூப்பிட்டு போகிறான். ஹேண்ட்லிங்கு இந்த மாதிரியான அஜிலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே புல் ஆகுது. நீங்கள் த்ராட்டில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடும் முன்னாடி போகிற வண்டியெல்லாம். நல்லா அந்த பவர் டெலிவரி எலக்ட்ரானிக்ஸு எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ராக்கெட் அரேஞ்ச்மெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அந்த லோ அண்ட் கிரண்ட்டும் இந்த பைக்கில் வந்து சூப்பராக நமக்கு வந்து கிடைக்குது. சஸ்பென்ஷன் பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஓரியன்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் கேடிஎம் பைக் உண்டான நேச்சரில் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் எல்லாமே வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக தான் வந்துருக்கு. அந்த சஸ்பென்ஷனோட குஷனி ஆக்ஷன் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாலிங் இஷ்யூ இல்லை பாருங்கள் சுத்தமாக. நீங்கள் ஒரு செகண்ட் கியரில் அழகாக வந்து போயிட்டு இருந்தாலும் வந்து இன்ஜின் ஸ்டால் ஆகாமல் அந்த லீனியர் பவர் டெலிவரி இது வந்து கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரியான சின்ன சின்ன இதிலலாம் அழகாக ஓவர்டேக் பண்ணிட்டு போகலாம். பைக்கை ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா இதோட ஸ்டெபிலிட்டியில் நீங்கள் வந்து வாழலாம். அந்த மாதிரி வந்துருக்கு பைக்கு. நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ நான் வந்து போட்டிருப்பேன். அதில் அந்த பைக்கோட கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட ப்ரைஸ், என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆடட் திங்ஸ் வந்துருக்கு, அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பேசியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த ரைட் ரிவ்யூமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். ஆன் பேப்பரில் என்ன இருக்குது அதெல்லாம் நான் வந்து பார்க்கவே இல்லை. பைக்கில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, பைக் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, அதை தான் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அதை எவனோ கட் பண்ணிகிட்ருக்கான். வெயிட்டு தாங்க ஒரு ரொம்ப ஆடடான அட்வான்டேஜ் இதில். பிரேக் ஏபிஎஸ் எல்லாம் செம்ம பஞ்சியாக இருக்குது. இப்போ பாருங்களேன், நான் செகண்ட் கியரில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் 4th கியர் வந்து போட்டேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேடிஎம் பைக்குனா 30 ஆஃப் ஆயிரும். இதில் வந்து அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. அழகாக வந்து உங்களுக்கு புல் பண்ணிட்டு வந்து போகுது. ஒரு சூப்பரான ரைட் குவாலிட்டி, ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், எர்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பைக்கை கம்ப்ளீட்டாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அட்வென்ச்சர் பைக்கை நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுவும் உங்களோட ஒரு சாய்ஸாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மூஞ்சி இது வந்து சொல்லி கேட்காது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சேனல். புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிறிஸ் வியூஸ்.